பிரைஸ் தி லார்ட். இந்த பிப்ரவரி மாதத்தில் 25ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Proverbs chapter 21 verse 31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அநேக நேரங்களிலே இந்த வசனத்தை நம்ம தியானித்திருந்தாலும் இந்த நாளிலே இந்த காலை வேளையில கர்த்தர் அதை மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். குதிரையானது யுத்த நாளுக்கு அது ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. ஜெயம் எங்கிருந்து வருகிறது? அது நம்ம பிரயாசத்தினால வரல, அது கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும் என்று இந்த வசனத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். குதிரையானதை யுத்த நாளுக்காக என்ன செய்கிறாங்க? ஆயத்தப்படுத்துகிறாங்க. அப்போ அதற்குரிய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நடக்குது. எல்லா யுத்தத்துக்குரிய சகல பிரயாசங்கள், ட்ரைனிங் எல்லாமே நடக்குது. ஆனால் ஜெயத்தை கொடுப்பவர் கர்த்தர். ஆமென். அப்போது இதுலேருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? மனிதர்களாகிய நாம் எடுக்கிற முயற்சிகள், நம்ம எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், அநேக காரியங்களுக்காக நம்ம முயற்சிகளை எடுக்கிறோம். ஆனால் கடைசியில் அதனுடைய பலன், அந்த முயற்சிகளுடைய பலனை கர்த்தர் தான் கொடுக்க வேண்டும். ஆமென். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ மனிதர்களாகிய நமக்கு ஒரு லிமிட்ஸ் இருக்குது, சர்டன் லிமிட்ஸ். எவ்வளோதான் நம்ம ட்ரை பண்ணாலும் அவுட்கம், அதனுடைய அவுட்புட் இல்லை அதனுடைய அவுட்கம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது. அதனால நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு ஹியூமன் காம்பனண்ட்டும் காடுடைய எலிமெண்ட்டும் சேரும்போது அந்த இடத்துல வெற்றி உண்டாகுது. இப்போ நம்ம இன்றைக்கி பிரயாசப்படுறோம். இன்றைக்கி பிள்ளைங்க படிக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன செய்கிறாங்க? பிள்ளைங்க படிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? அந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு தேவையான வசதிகளை அவர்கள் கொடுக்கிறார்கள். நல்ல டியூட்டரிங்கில், நல்ல ஸ்கூலில் அவர்களை கொண்டு செல்கிறார்கள். நல்ல புக்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. நம்ம எல்லாம் எஃபோர்ட் எடுக்கிறோம். பெற்றோர் அவங்களுடைய சைட்லேருந்து அவங்க செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்கிறாங்க. பிள்ளைங்க அவங்களுக்கு முடிஞ்சதை அவங்க செய்கிறாங்க. ஆனால் எக்ஸாமில் போய் உட்காந்து எக்ஸாமை எழுதி அதில் வெற்றி அப்படின்னு சொல்லுகிறது அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். அதே தான் இந்த இடத்துல பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு வியாதியோ இருக்கிறோம், ஒரு ஏதோ ஒரு பலவீனம், ஒரு வியாதி. நம்ம என்ன செய்கிறோம்? டாக்டர்ஸை போய் பார்க்குறோம். டாக்டர்ஸ் அவங்களால முடிஞ்சதை அவங்க செய்கிறாங்க. பலவிதமான ட்ரீட்மெண்ட்ஸை அவங்க கொடுக்குறாங்க. பலவிதமான மருந்துகள், மாத்திரைகளை நம்ம செய்கிறோம். சில காரியங்களை டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, இப்படி பண்ணுங்க, இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சிலதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கீப்பப் பண்ணுறோம். ஆனால் அந்த வியாதியிலிருந்து நமக்கு சுகத்தை கொடுப்பவர் தேவன் ஒருவரே. இந்த முயற்சிகள் எல்லாம் நல்லா முடியணும், ஆசீர்வாதமாக முடியணும் அப்படின்னா அதுக்கு கர்த்தர் நமக்கு தேவையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா ஏரியாஸ்லேயும் அப்படி தானே பிரியமானவர்கள். இன்றைக்கி ஒரு வழக்கு இருக்குதுன்னா அந்த வழக்குக்காக நம்ம பெரிய வழக்கறிஞர்களை கொண்டு போகலாம். நமக்குன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நல்ல லாயரை நம்ம வச்சுக்கிடலாம். அதுக்காக நம்ம அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் அந்த வழக்கில் நமக்கு வெற்றி வரணும்னா அது கர்த்தர் நினைத்தால்தான் முடியும். அதே தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். குதிரை யுத்த நாளுக்காக அது ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? குதிரையை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்குகிற நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் என்ன? ஆண்டவரே, என்னால் முடிந்த முயற்சியை நான் செய்கிறேன், ஆனால் இதை நீங்கள் வாய்க்க பண்ணுங்க, இதை நீங்கள் எனக்கு ஜெயத்தை கொடுங்க, இதில் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம ஆண்டவரை நம்மளுடைய எல்லா முயற்சிகளிலும் ஆண்டவரை நம்ம இன்வால்வ் பண்ணிச்சோன்னு வைங்களேன், கர்த்தர் நமக்கு அதை வெற்றியாக முடித்து கொடுக்குறார். இதில் தான் அநேகர் என்ன செய்கிறாங்க? தவறு செய்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க நினைக்கிறாங்க, கடவுள்லாம் வேணும்னு இல்லை, நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்குது, நான் ஹார்டாக ஒர்க் பண்ணுறேன், இன்றைக்கி இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், எவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நமக்கு இது நல்லா தெரியும். நான் எவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணாலும், எத்தனை காரியத்தை நான் ட்ரை பண்ணாலும் எனக்கு ஆண்டவருடைய பிளஸ்ஸிங் வேணும். அல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். எல்லா சூழ்நிலையிலையும் கடைசியாக இந்த ஃபைனல் வேர்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த ஃபைனல் வேர்டு எங்கே இருக்குது? கர்த்தரிடத்துல தான் இருக்குது. ஆமென். அதனால் நம்ம முயற்சிகளையும் செய்யணும்,
அதே நேரத்தில் தேவனையும் சார்ந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரையும் நம்ம சார்ந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். அதே போல் இப்போ இன்னொரு ஆங்கிளில் இதை நம்ம பார்க்கும்போது, நான் ஆண்டவரை மட்டும் சார்ந்து கொள்கிறேன், நான் எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன், அதுவும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் சோம்பலை விரும்புகிற தேவன் அல்ல. ஒரு நாளும் ஆண்டவர் நம்ம சோம்பலாக இருக்கிறத ஆசிர்வதிக்கிற தேவன் அல்லவே அல்ல. ஆதியாகமத்திலிருந்து நம்ம அதை பார்க்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம பண்ணுற முயற்சியையும் கர்த்தர் பார்க்குறாரு, அதை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தெல்லாம் நான் செய்கிறேன், என்னோட நீங்கள் இருங்க, எனக்கு இதில் நல்ல சுகத்தை கொடுங்க, ஒரு வெற்றியை கொடுங்க. ஜெயமோ கர்த்தரால் வரும், நான் அதை விசுவாசிக்கிறேனப்பா. நீங்கள் தான் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்க முடியும், என் குடும்பத்தில் நீங்கள் தான் ஜெயத்தை கொடுக்க முடியும், என் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தான் ஜெயத்தை கொடுக்க முடியும், அவங்கள எடுக்கிற பிரயாசங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை எடுங்கப்பா, எல்லாவற்றையும் நீங்கள் நேர்த்தியாய் செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்போது கட்டாயமாக கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளின் வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்னைக்கு ஜெயத்துக்காய் காத்திருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு நமக்கு ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவரை நீங்கள் நம்பும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தர் கொடுத்த வசனத்துக்காக நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?